சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. 3 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசத்தில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் இடையே கூட்டணி உடன்பாடு சுமூகமாக முடிந்து இருக்கும் நிலையில் மீண்டும் வலுப்பெறுகிறதா இந்தியா கூட்டணி என்பதை அலசுகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 27 கட்சிகள் ஒன்றாக திரண்டு வந்தன. பாஜகவை எதிர்த்து நாங்கள் வியூகம் வகுத்து செயல்பட போகிறோம் என்று. அதில் பிரதான கட்சி என்றால் அது காங்கிரஸ். ஆனால் இந்த 27 கட்சியும் ஆரம்பித்தது போலவே ஒற்றுமையாக இருந்ததா என்றால் இல்லை. 2 முக்கிய கட்சிகள் பிரிந்து சென்றன. அதில் மிக முக்கிய கட்சி நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி. அவர்தான் இந்த கூட்டணி உருவாக காரணமாக இருந்தார். ஆனால் பாஜகவில் சேர்ந்து விட்டார். இரண்டாவது ராஷ்டிரிய லோக்தள் என்று உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கட்சி, அவர்களும் பாஜக கூட்டணிக்கு தாவி விட்டார்கள். எஞ்சிய கட்சிகள் என்னானாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை அவர்களுக்கு சரியாக எடுபடவில்லை. அதனால் இடியாப்ப சிக்கல் நீடித்தது. ஆனால் தற்பொழுது அந்த சிக்கல் நீங்கி புத்துயிர் பெற்றிருக்கிறது இந்தியா கூட்டணி. இப்போ அந்த கூட்டணியில் லேட்டஸ்டாக யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் உடன்பாடு எட்டி எங்கெங்க போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. எலியும் பூனையுமாக இருந்த கட்சி இவர்கள். ஏன் அப்படின்னா ஆம் ஆத்மி இந்தியாவில் டெல்லி மற்றும் பஞ்சாபை ஆட்சி செய்கிறார்கள். அங்கு ஏற்கனவே யார் ஆட்சி செஞ்சாங்க, யார்கிட்ட ஆட்சியை தட்டி பறித்திருக்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் கட்சி. அதனால தான் இவர்கள் 2 பேரும் 2 வேறு வேறு முனையில் நின்று கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பாஜகவை எதிர்த்து ஒன்றாக வந்திருக்கிறார்கள். சரி, அப்படி என்ன மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல டெல்லியை பொறுத்தவரை, யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை மொத்தம் 7 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. பாஜக தான் அந்த 7லையுமே வெற்றி பெற்றிருக்கிறது சென்ற தேர்தலில் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் 0, ஆம் ஆத்மி 0. பாஜகவுடைய வாக்கு சதவிகிதம் 57%. காங்கிரஸையும் ஆம் ஆத்மி இந்த முறை கூட்டணி வச்சிருக்காங்க. சேர்த்து பார்த்தால் 40%. இந்த 40% வாக்கு வங்கியை அவர்கள் எவ்வாறு சீட்டுகளாக மாற்றவிருக்கிறார்கள், எத்தனை சீட்டுகளை டெல்லியில் வென்றெடுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். இரண்டாவது, இவங்க 2 பேரும் கூட்டணி அமைத்திருக்கிற மாநிலம் குஜராத். அங்கே மொத்தம் 26 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. பாஜக 26லையும் வெற்றி பெற்றிருக்கிறது. வாக்கு சதவிகிதம் என்றால் 62%. இங்கு காங்கிரஸ் பாதிக்கு பாதி தான் இருக்கு, 32%. ஆம் ஆத்மியும் சேர்ந்து கொண்டால் எத்தனை சதவிகிதம் வாக்கு வங்கி அதிகரிக்கும், அதை சீட்டுகளாக மாற்ற முடியுமா என்று பார்க்க வேண்டியிருக்கும். குஜராத்துக்கு அடுத்த மாநிலம் ஹரியானா. ஹரியானாவில் 10 தொகுதிகள் 10மே பாஜக கையில் வைத்திருக்கிறது. ஒன்று புரிகிறதா, எங்கே எலியும் பூனையுமாக இருந்த காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்னா தனியாக நின்னா சுத்தமாக ஜெயிக்க முடியாது என்று அவர்களுக்கு தோன்றி இருக்கும் காரணத்தினால் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பாஜக முழுமையாக சீட்டுகளை கையில் வைத்திருக்கும் மாநிலத்தில் எப்படியாவது போட்டி போட்டு ஏதாவது சில சீட்டுகளை வென்றெடுக்க வேண்டும் என்று மும்முரமாக களத்தில் இறங்கிவிட்டார்கள் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஹரியானா மாநிலம். 10 தொகுதிகள் இருக்கிறது. பாஜக 10ஐயும் கையில் வைத்திருக்கிறது. வாக்கு சதவிகிதம் 58%, காங்கிரஸ் 28%. ஆம் ஆத்மி இது போன்ற மாற்றத்தை இங்கே கொண்டு வரவிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். அடுத்து கோவா. கோவாவை பொறுத்தவரை 2 தொகுதிகள், ஒன்று பாஜக வசம், ஒன்று காங்கிரஸ் வசம். வாக்கு சதவிகிதம் என்றால் பாஜக 51%, காங்கிரஸையும் ஆம் ஆத்மியும் சேர்த்து பார்த்தால் 46%. அந்த ஒரு சீட்டை காங்கிரஸ் ஆம் ஆத்மி 2ஆக உயர்த்தி கொள்ள முடியுமா என்று கோவாவில் பார்க்க வேண்டி இருக்கும். பஞ்சாப் என்று எடுத்துக்கொண்டால் பாஜகவுக்கு அங்கே பெரிய செல்வாக்கு கிடையாது. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி, தற்பொழுது ஆம் ஆத்மி ஆட்சி. அதே போல அங்கே 13 தொகுதிகள் மக்களவையில் காங்கிரஸ் 8 கையில் வைத்திருக்கிறது, ஆம் ஆத்மி 1 கையில் வைத்திருக்கிறது. 9 இந்த கூட்டணி கையில் வைத்திருக்கிறது. வாக்கு சதவிகிதம் 2 பேருக்கும் சேர்த்து பார்த்தா 47%. ஆனால் இவர்கள் தனித்து நிற்கிறார்கள். பாஜக 2 கையில் வைத்திருக்கிறார்கள், சிரோமணி அகாதளம் 2 கையில் வைத்திருக்கிறார்கள். இங்கு ஏற்கனவே காங்கிரஸ் அங்கே மக்களவை தொகுதிகளில் ஸ்ட்ராங்காக இருப்பதால், மாநிலத்தில் ஆளும் கட்சியாக ஆம் ஆத்மி இருப்பதால் தனித்தே நம்மளுடைய பல பரீட்சையை பார்த்து விடலாம் என்று காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தனித்தே நிற்கிறார்கள். பாஜக அங்கு அதிகமாக சீட்டு ஜெயிக்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தோன்றியதால் அவ்வாறு அந்த பல பரீட்சையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி நிலவரம் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தில் நமக்கு தெரியும், அகிலேஷ் யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் தொகுதி பங்கீடு அவர்கள் பிரித்து கொண்டார்கள். சமரசமாக சுமூகமாக அங்கு நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கத்தில் கூட்டணியில் தான் இருக்காங்க மம்தா பானர்ஜியோட காங்கிரஸ். ஆனால் வெளிப்படையாக எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல, மம்தா பானர்ஜி 42 தொகுதி அங்கே மொத்தம், அதில் 2 தரேன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் 5 கேட்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அப்படியே மகாராஷ்டிரா வந்தோம்னா காங்கிரஸுக்கும் சிவசேனா, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கும் கூட்டணி இருக்கிறது.
தொகுதி பங்கீடில் அவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இவ்வாறு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கூட்டணியை இறுதி செய்யும் காரியத்தில் இறங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய கூட்டணி சற்றே புத்துயிர் பெற்றிருப்பதை நாம் இந்த உறுதியான கூட்டணி பேச்சுவார்த்தைகளிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai.